இப்போ 2025ல் ஸ்டாக் மார்க்கெட்டு பெருசா நமக்கு பலன் குடுக்கல. தங்கம் தான் பலன் குடுத்துருக்கு ம். அப்படின்ட்டு நம்ம நெனச்சுட்டு, இப்போ போய் தங்கத்திலேயே எல்லாத்தையும் போடக்கூடாது. கடந்த கால சரித்திரம் வேற, எதிர்வரும் காலத்தில் இருக்கக்கூடிய உலகம் மற்றும் உள்ளூர் காரணிகளுக்கு தகுந்த மாரி தான் பங்குச் சந்தையாக இருந்தாலும், தங்கமாக இருந்தாலும் அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் தீர்மானிக்கப்படும். அப்போ வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியாது சார். நான் ஒண்ணும் கத்துக்கிறதுக்கெல்லாம் சௌகரியங்கள் இல்ல. நான் ஒரு வேலைக்கு போறேன், பார்க்க நேரம் இல்லன்னா, நல்ல குட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போய் பண்ணலாம். ம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நல்ல பங்குகளா எடுக்கணும். எல்லா பங்குகளுமே, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே உங்களுக்கு பாசிட்டிவ் என்ஏவி குடுத்துருக்கான்னா, சற்று கேள்விக்குறி யோசனை பண்ண வேண்டிய விஷயம். ம். அதுக்கான உண்டான டீலர்ஷிப்ஸ் கிட்ட போய் கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய ஆத்தரைஸ்டு டீலர்ஸு அல்லது அட்வைசர்ஸ் உங்களுக்கு வழிய காட்டுவாங்க. இது மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதையும் சரி பண்ண முடியாது சார். எனக்கு அது மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஸ்டாக் ஓரியன்டட் தானே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டே இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கு சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? நம்பிக்கை இல்லை சார்ன்னு சொன்னால், ம். நீங்கள் அடுத்தது கோல்டு ஓரியன்டட் ஃபண்ட் இருக்குது. அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. ம். அப்போ நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஃபோரம் எப்படி இருக்கணும்னு கேட்டேன்னா 30% பிரித்து போடுங்க. 10% ஈக்விட்டி, 10% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எடுக்கணும். ஒரு பேசிவ் இன்கம் கொடுக்குற மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி பங்கு பேஸ் பண்ணினது மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப் இருக்க மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்புன்னு இருக்குது. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப். அப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பகுதியை போட்டுருங்கோ, இன்னொரு பகுதியை பாண்டு மார்க்கெட்டில் போடுங்க.